ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி மார்க்அப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னென்னா இப்படி ஒரு ஃபைல் என்கிட்ட இருக்குது. இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா கோல்கேட்டோட லேபிளை வச்சுட்டு மார்க்அப் பண்ணியிருக்கேன். இந்த எண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு இதை ஃபுல்லாமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். டோட்டலாக எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் ஓப்பன் கொடுத்துக்குங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நான் அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலில் தான் எனக்கு வந்துட்டு என்ன பண்ணால் வந்துட்டு மார்க்அப் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+J கொடுத்துட்டு ஒரு ஃபைலை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபைலை ஹைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இன்னொரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிட்டு என்னுடைய கோல்கேட் லேபிளையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போ எனக்கு இதில் பின்னாடி வந்துட்டு ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குது. இந்த ஒயிட் பேக்ரவுண்டை வந்துட்டு எப்படி வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறதுனா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட்னு இருக்குது பாருங்கள். இது கொடுத்தீங்கன்னா என்னென்னா இப்போதைக்கு நமக்கு இதை பற்றி நம்ம அட்வான்ஸாக பார்ப்போம். இது வந்துட்டு என்னென்னா டெம்பரரியாக வந்துட்டு அந்த ஒயிட் பேக்ரவுண்ட் வந்துட்டு ரிமூவ் பண்ணிடும். இது ஃபோட்டோஷாப்போடைய உங்களுடைய பழைய வெர்ஷனில் இருக்காது. இப்போ உள்ள ஒரு 2022க்கு அப்புறம் உள்ள வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்க. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை வந்துட்டு Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்புறமேல் என்ன பண்ணேன்னா இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கும். ஓகே, இது எனக்கு ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு என்னோடய ஃபைலுக்குள்ளே போகிறேன். இப்போ இந்த ஃபைலில் வந்துட்டு என்னென்னா நான் ஒரு ரெக்டாங்கிள் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னுடைய ரெக்டாங்கிள். இதில் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஸ்ட்ரோக் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பற்றி நான் ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலாக நான் பேசியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் நம்மளோட பழைய கோர்ஸ்லாம் பார்க்கலன்னா நீங்கள் அது பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து ஒரு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டேன். இப்போது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நான் Ctrl+T ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துட்டு நம்ம எப்பொழுதும் கார்னர்ஸை பிடிச்சி நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட சைஸை மாற்றுவோம். பட் இது வந்துட்டு ஒரு அன்ஈவன் ஷேப்பாக இருக்குது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணேன்னா வார்ப் அப்படிங்கிற ஆப்ஷனை தரேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஒவ்வொரு எட்ஜஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் என்னுடைய அட்வான்ஸ் கோர்ஸில் வந்துட்டு என்ன பண்ணால் இதில் இன்னும் எப்படி நம்ம வந்துட்டு அதிகமான பாயிண்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி இன்னும் நம்ம எப்படி ஃபைன் டியூன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். மார்க்அப் டிசைன்ங்கிறது வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏரியா. இதில் வந்துட்டு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்பவே நிறைய இருக்குது. இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு மட்டும் இல்லாமல் வந்துட்டு அதாவது ஒரு பிஸ்னஸ் பர்பஸ் மட்டும் இல்லாமல் நார்மலாக வந்துட்டு மார்க்அப்புங்கிறது ஒரு சூப்பரான கான்செப்ட்டு. அது நமக்கு நிறைய இடத்துல வந்துட்டு அது நமக்கு தெரிஞ்சிருந்தா யூஸாக இருக்கும். சரி, இப்போ நான் வந்துட்டு அந்த ஃப்ரேம் வந்துட்டு பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஐக்கான 2 வாட்டி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் எனக்கு வந்துட்டு நாங்கள் பண்ண ரெக்டாங்கிள் அந்த ஷேப்பில் ஓப்பன் ஆகும். இந்த கோல்கேட் பேஸ்ட் அப்படியே ட்ராக் பண்ணி இதில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை என்ன பண்ணுறேன்னா ரீசைஸ் பண்ணுறேன். ரீசைஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஏரியாவுக்குள்ளே வர மாதிரி பார்த்துக்கிறேன். எனக்கு எந்த ஏரியா வேணுமோ ஓகே இது இருந்தால் கரெக்டாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே கொடுத்துட்டு Ctrl+S சேவ். இந்த இடத்துல நீங்கள் Ctrl+S சேவ் கொடுத்தா தான் என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த இடத்துல அது அப்டேட் ஆகும். பாருங்கள், உங்களுக்கு இப்போ வந்து அப்டேட் ஆகிடுச்சு. பட் அப்டேட் ஆகிடுச்சு, பட் பார்க்க வந்துட்டு ரொம்ப வியர்டாக இருக்குது. அங்கே உள்ளது அப்படியே இங்கே வந்துடுச்சு. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டு இதில் போயிட்டு மல்டிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு தரோம். ஸோ இந்த மல்டிப்ளை என்ன பண்ணோம்னா வந்துட்டு அதில் உள்ள ஒயிட் பேக்ரவுண்டெல்லாம் டோட்டலாக எடுத்து விட்டுட்டு பிளாக்கை வந்துட்டு நல்லா எடுத்து காமிக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கார்னர்ஸ்லாம் பாருங்கள், ஓரளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு மேட்சிங்காக இருக்கும். கரெக்டாக அந்த பெண்டிங்ஸு அங்கே என்னென்ன வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் இங்கே வரும். இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்துட்டு மார்க்அப் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சூப்பரான கான்செப்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.